35க்கு 55ங்கிற லேண்ட் எமர்ஜென்ஸ் கொண்ட 4.42 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்து தலைவாசல் வச்சு இன்னர் ஸ்டேர்கேஸ் கொடுத்து டியூப்ளாக்ஸ் மாடலில் 3 BHK செமிஃபானிஸ் தனி வீடா ஆர்கிடெக்சரல் டிசைனில் கட்டியிருக்கிற இந்த வீட்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெளியே ஒரு SUV மற்றும் 4 2 வீலர் நிறுத்த அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்து வீட்டுக்குள்ள ஒரு லிவிங் ஹால், கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியா, ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு காம்பாக்ட் பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட்னு கிரவுண்ட் ஃப்ளோரில் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கிங் சைஸ் மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட் அண்ட் ஓப்பன் பால்கனி ஏரியான்னு சூப்பரான பிளான் டிசைனில் கட்டி கொடுக்கப்பட்டதோட வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்விட்சஸ்லேருந்து இன்டீரியர்ஸ் வரைக்கும் A to Z எல்லாமே தரமான பொருட்களை கொடுத்ததோட அதை ஸ்பேசியஸாக பிளான் பண்ணியிருக்கிறது. மேட்டுப்பாளையம் ரோட்டிலிருந்து ஜஸ்ட் 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆயிருக்கிறதுன்னு ஏகப்பட்ட ஃபீச்சரோட அமைஞ்சிருக்கு இந்த வீடு. பெய்ஜ் அண்ட் ப்ரௌன் கலரில் பெயிண்டிங், போர்ட்டிகோ மற்றும் ஓப்பன் டெரஸில் நேச்சுரல் ஸ்டோன்ஸ் ஒட்டி, ஸ்லாண்டிங் டைப்பில் கேன்டிலிவர் ஸ்ட்ரக்சர், சன்செட்ஸில் ரவுண்ட் ஷேப் டிசைன்னு ஃப்ரண்டேஜில் மட்டும் இல்லாமல் 2 பக்கவாட்டிலையும் இந்த வீட்டோட எலிவேஷனை ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. எலிவேஷனை மேட்ச் பண்ணி 2 ஹெவி மெட்டல் கேட் நார்மல் யூசேஜுக்கு தனியாகவும் கார்போர்ட்டிக்கோவுக்கு தனியாகவும் வீட்டோட என்ட்ரன்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் கார்போர்ட்டிக்கோ 16க்கு 21ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. போர்ட்டிக்கோவோட சவுத் ஈஸ்டில் 5 அடிக்கு செட்பேக் ஏரியா கொடுத்து கார்டனிங் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. நார்த் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய ஈசானிய மூலையில் போர்வெல் மற்றும் 8000 லிட்டர் கெப்பாசிட்டியில் ஒரு அண்டர் கிரவுண்ட் சம்பும் வச்சு கொடுத்துருக்காங்க. பில்டிங்கோட சைட் வாலில் டெக்ஸ்சர் ஒர்க் கொடுத்து சன்சைடு மற்றும் காம்பவுண்ட் வாலில் ரவுண்ட் அண்ட் ஸ்கொயர் ஷேப்ஸில் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. நார்த் வெஸ்ட் வாயு மூலையில் 4.25க்கு 4.75ங்கிற டைமென்ஷன்ஸில் அவுட்டர் டாய்லெட் ப்ரொவிஷன் வச்சு கொடுத்துருக்காங்க. போர்ட்டிக்கோட ஃப்ளோர் டைல்ஸ் 1.25க்கு 1.25ங்கிற டைமென்ஷன்ஸில் ஹெவி டியூட்டியாக லேயிங் பண்ணி வால் டைல்ஸ் எக்ஸ்பென்சிவான நேச்சுரல் கிளாடிங் ஸ்டோனில் ஒட்டி கொடுத்துருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் டீக்குட்டில் கிழக்கு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து அதுக்கு முன்னாடி 5க்கு 5ங்கிற டைமென்ஷன் செட் அவுட்டில் கிரானைட் ஒட்டி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் ஃபர்ஸ்ட் லிவிங் ஹால் 16க்கு 20ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் 2க்கு 4 டைமென்ஷன்ஸில் கிளாசி ஃபினிஷிங்கில் லேயிங் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலோட நார்த் வாலில் 2 விண்டோ ஓப்பனிங்ஸ் கொடுத்து அதோட சென்டரில் 7க்கு 7ங்கிற டைமென்ஷன்ஸில் பேஸ் கேபினெட்டோட டிவி யூனிட் வச்சு கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் வாலில் ஷோகேஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் உடன் பேனலிங் அண்ட் லைட்டிங் மூலிமா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் சிங்கிள் லேயர் ஃபால் சீலிங் பண்ணி அதில் ஸ்பாட் லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்ட் அக்னிமலையில் என்ட்ரு ஆனதும் கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியா 10க்கு 20ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட ஈஸ்ட் அண்ட் சவுத் வாலில் ரொம்ப அழகான டிசைனில் வால் டைல்ஸ் ரூஃப் வரைக்கும் லேயிங் பண்ணியிருக்காங்க. எல் ஷேப் கவுண்டர் டாப்ஸில் ஜெட் பிளாக் கிரானைட் லேயிங் பண்ணி ரெடிமேட் குவாட் சிங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப்ஸுக்கு கீழே வர பேஸ் கேபினெட், ஆயில் புல் அவுட், கட்லரி யூனிட், வெஜிடபிள் பேஸ்கெட், வால் கேபினெட்ஸ், லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் எல்லாமே உடன் ஒர்க் அண்ட் கிரே கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்கிறது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கிச்சன் ஏரியாவில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டேபிளும் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸோட ஒரு பகுதி ஹேண்ட் ரெயில்ஸ் எம்எஸ்ல ஃபுல்லாக கவர் பண்ணி அதில் லேசர் கட் ஜாலி வச்சிருக்கிறது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. லிவிங் ஹாலோட மேற்கு பகுதியில் தனியாக ஸ்பேஸ் ஒதுக்கி 2 பெட்ரூம் போகிறதுக்கான பேசேஜ் மற்றும் பூஜா யூனிட் கேபின் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸுக்கு கீழே இருக்கிற ஏரியாவை ஸ்டோரேஜ் மற்றும் UPS வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் வச்சு கொடுத்துருக்காங்க. பூஜா யூனிட் கேபின் மூவபிள் டைப்பில் கிழக்கு பார்த்து அழகாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் வெஸ்ட் கன்னிமூலையில் என்ட்ரு ஆனதும் கிரவுண்ட் ஃப்ளோர் மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க.
பெட்ரூமோட சவுத் வாலில் லாஃப்ட் கவரேஜ் 4 டோர்ஸ் கொண்ட வார்ட்ரோப் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து நார்த் வாலில் ஷோகேஸ் மற்றும் செல்ஸ் ப்ரொவிஷன் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட்டில் யூஸ் பண்ணியிருக்கிற டோர்ஸ் எல்லாமே எஃப்ஆர்பின்னு சொல்லக்கூடிய வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் மெட்டீரியல் மூலிமா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் 6க்கு 8ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. வால் அண்ட் ஃப்ளோர் டைல்ஸ் ரொம்ப அழகான டிசைனில் லேயிங் பண்ணி வெட் ஏரியா ட்ரை ஏரியான்னு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் வச்சு கொடுத்துருவாங்க. பேசேஜோட நார்த் வெஸ்ட்டில் இந்த வீட்டோட காம்பேக்ட் பெட்ரூம் 10க்கு 11ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. சவுத் வாலில் செல்ஃப்ஸ், ஈஸ்ட் வாலில் லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் இந்த பெட்ரூமில் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் 5.25க்கு 6.25ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. வால் அண்ட் ஃப்ளோர் டைல்ஸ் ரொம்ப அழகான டிசைனில் லேயிங் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்னர் ஸ்டேர்கேஸ்க்கான த்ரெட்ஸ் கிரானைட்டில் லேயிங் பண்ணி ரைசர் டைல்ஸில் ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் ஹேண்ட்ரைல்ஸ் எஸ்எஸ்லையும் இன்னொரு பக்கம் ஹேண்ட்ரைல்ஸ் எம்எஸ்லையும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்டேர் மூலிமா மேலே வந்ததும் லெஃப்ட் சைடில் கிங் சைஸ் மாஸ்டர் பெட்ரூம் 16க்கு 20ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட வெஸ்ட் வாலில் லாஃப்ட் கவரேஜ், ஸ்லைடிங் டைப் வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் யூனிட் ரொம்ப அழகான டிசைனில் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் 5க்கு 10ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. வால் அண்ட் ஃப்ளோர் டைல்ஸ் ரொம்ப அழகான டிசைனில் லேயிங் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. பேசேஜில் கொடுக்கப்பட்ட ஈஸ்ட் ஸ்டீல் டோர் வழியாக எக்ஸிட் ஆனதும் ஓப்பன் டெரஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த ஓப்பன் டெரஸில் துணி துவைக்கிறதுக்கான யூட்டிலிட்டி ஏரியா மற்றும் எம்எஸ் ஸ்டேர்கேஸும் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் பிரஸ் காலனி எடுத்த கோட்டைப்பிரிவு பஸ் ஸ்டாப்ல இருந்து ஜஸ்ட் 100 மீட்டர் வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீட்டை பற்றி மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கணும், இல்லை அந்த வீட்டை நேரடியாக விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்ட நம்பரை கான்டாக்ட் பண்ணி தாராளமாக விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.